ஏனோக்கு. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து, இதோ எல்லாருக்கும் நியாயத்தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் 1000 தமது பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தர் வருகிறார் என்று முன் அறிவித்தான். அப்போஸ்தலர் யூதா ஏனோக்கின் தீர்க்க தரிசனத்தை இங்கே எழுதுகிறார். வேதாகமத்தில் இந்த தீர்க்க தரிசனம் வேறு எங்கும் எழுதப்படவில்லை. 1000 தமது பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தர் வருகிறார் என்பதுதான் ஏனோக்கு சொன்ன தீர்க்க தரிசனம். கர்த்தர் வரும்போது அவர் தம்முடைய மகிமையோடு வருவார். 1000 தமது பரிசுத்தவான்களோடும் கூட வருவார். துன்மார்க்கரை கண்டிக்கிறதற்காக கர்த்தர் வருகிறார். எல்லோருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்காக கர்த்தர் வருகிறார். அவபக்தியுள்ள யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த அவபக்தியான கிரியைகளின் நிமித்தம் அவர்களை கண்டிக்கிறதற்கு கர்த்தர் வருகிறார். தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தம் அவர்களை கண்டிக்கிறதற்காக கர்த்தர் வருகிறார். கர்த்தருடைய வருகையின் போது துன்மார்க்கருக்கு மன்னிப்பு இல்லை. கிருபையின் காலத்தில்தான் நமக்கு பாவ மன்னிப்பும் ஆத்தும ரட்சிப்பும் கொடுக்கப்படும். இதுவே கிருபையின் காலம். கிருபையின் காலம் முடிந்த பின்பு அவர் மறுபடியும் வருகிற காலம் வரும். அப்போது அவர் தம்முடைய கிருபையை வெளிப்படுத்துவதற்கு பதிலாக நீதியை வெளிப்படுத்துவார். எல்லோருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்காக வருகிறார். யூதா ஏனோக்கு சொன்ன தீர்க்க தரிசனத்தை பற்றி எழுதும்போது அவபக்தி உள்ளவர்கள் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகள், அவபக்தியுள்ள பாவிகள் என்னும் வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லுகிறார். இக்காலத்தில் பக்தி உள்ளவர்களுக்கும் அவபக்தி உள்ளவர்களுக்கும் அதிக வித்தியாசம் இல்லை. இந்த உலகத்தாரும் பக்தி உள்ளவர்களையும் அவபக்தி உள்ளவர்களையும் வித்தியாசம் பார்ப்பதும் இல்லை. உலகத்தாருக்கு இவ்விரு பிரிவாரும் ஒன்று போலவே இருப்பார்கள். உலகத்து ஜனங்களுக்கு உலக பிரகாரமான காரியங்கள் தான் முக்கியமானதாக தெரியும். ஆனால் கர்த்தரோ மனுஷர் பார்க்கிற விதமாக பார்ப்பதில்லை. அவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்தில் உள்ள பக்தியை பார்க்கிறார். கர்த்தர் மனுஷரை பக்தி உள்ளவர்கள் என்றும் அவபக்தி உள்ளவர்கள் என்றும் 2 பிரிவாக பிரித்து விடுகிறார். இது போலவே மனுஷருடைய கிரியைகளை பக்தியான கிரியைகள் என்றும் அவபக்தியான கிரியைகள் என்றும் 2 விதமான கிரியைகளாக பிரித்து விடுகிறார். கர்த்தருக்கு விரோதமாய் கடின வார்த்தைகளை பேசுவது கூட பாவம்தான். இதற்கும் ஆக்கின தீர்ப்பு உண்டு. கர்த்தருடைய நியாய தீர்ப்பு நாளில் அவருக்கு விரோதமாக பேசின பேச்சுக்கள், செய்த கிரியைகள் எல்லாம் நீதியாய் நியாயம் விசாரிக்கப்படும். இதற்கேற்ற தண்டனை நீதியாய் கொடுக்கப்படும். யூதா இந்த தீர்க்க தரிசனத்தை எந்த புஸ்தகத்தின் மூலமாக கற்றுக்கொண்டார் என்று தெரியவில்லை. அவருடைய காலத்தில் ஏனோக்கின் புஸ்தகத்தை ஜனங்கள் பயன்படுத்தினார்கள். ஆதி திருச்சபை தலைவர்களான ஓரிகன், தெர்த்தூலியன் ஆகியோர் இந்த புஸ்தகத்தின் பெயரை பயன்படுத்தி இருக்கிறார்கள்.